செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இப்போ நம்ம யூனிவர்சிட்டிக்குள்ள ஃபுல்லாக ஃபேக்கல்ட்டிக்குள்ளேயும் ஃபுல்லாக டீச்சர்ஸ்க்குள்ளேயும் நிறைய வந்துருச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் SFIPU சேர்ந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆரம்பித்தோம். பான்லைட்லேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2:30க்கு நாங்கள் அங்கே போனோம். அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி வரைக்கும் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ விசியை பார்க்க எங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் அங்கே போகும்போது அங்கே விசி இல்லை. நாங்கள் விசி இல்லைனால அந்த மீட்டிங் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. திருப்பி நாங்கள் ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சிட்டோம். அப்போ திருப்பி ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்கும் போது நாங்கள் அமைதி வழியில் 12 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட போச்சு. அப்போ ஓய்சி என்ன பண்ணாரு, போலீஸுக்கு கால் பண்ணாரு. போலீஸ் கால் பண்ணி ஒரு பெரிய வேனோட எங்க ஆல்ரெடி அவங்க எல்லாம் செட் பண்ணி தான் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேல அன்யூனிஃபார்ம்லையும் பிளஸ் போலீஸ் மெட்டாலியன் போர்ஸோட பிளஸ் 30+ செக்யூரிட்டி யூனிவர்சிட்டி செக்யூரிட்டியோட எங்களை வந்து தாக்குனாங்க. கிட்டத்தட்ட எங்களோட மெஜாரிட்டியா கேர்ள்ஸா இருந்தாங்க, அவங்களையும் தாக்குனாங்க. இல்ல எங்க யாரு உமன்ஸ் தாக்கல அப்படிலாம் இல்ல, எல்லாரையும் அடிக்கிறாங்க. இப்ப எங்களோட கோரிக்கை என்னன்னா, 6 பெண்களை மட்டும் இப்ப விட்டுருக்காங்க. காலைல 7 மணிக்கு தான் அவங்க வந்தாங்க. இன்னும் கிட்டத்தட்ட 20க்கும் மேல பசங்க அங்க இருக்காங்க. இன்னும் அவங்களை விடவே இல்லை. அவங்களை விடணுங்கிறதா எங்களோட கோரிக்கை. எங்களோட டிமாண்ட் என்னன்னா, ஐசிசியை ரீகான்ஸ்டிடியூஷன் பண்ணணும் அண்ட் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ் வேணும் உங்களுக்கு. அதுதான் எங்களோட கோரிக்கை.